ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்ஜென்ட்டான ஒரு வீடியோ தான். என்னென்னா 10th வந்து ஒரு பெரிய டவுட்டு. என்ன டவுட் அப்படின்னா படிவத்துக்கு வந்து மார்க் போட்டாங்களா போட மாட்டாங்களா அப்படின்ட்டு. அது என்ன சார் படிவத்துக்கு மார்க் போட மாட்டாங்க, என்ன நம்ம வந்து இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சோம். நிறைய பேர் டவுட் கேட்டிங்க. என்னென்னா படிவத்தில் ஒரு குழப்பம். நூலக உறுப்பினர் படிவம், இந்த மாதிரி வந்து 4 படிவம், மேல்நிலை வகுப்பு சேர்க்கை, அதுக்கப்புறம் விளையாட்டு ஆணையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு வேண்டி, ஸோ இந்த மாதிரி பயோடேட்டா படிவம், இந்த மாதிரி 4 படிவமும் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. அப்போ உங்களுக்கு என்ன கேட்டாங்க, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையர் உறுப்பினர், அதாவது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை, இந்த படிவம் தான் உங்களுக்கு கேட்டாங்க. அப்போது இந்த படிவத்தில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த படிவத்தில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கன்ஃபார்ம். கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்ம். இப்போது உங்களோட டவுட் என்னன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னு சொல்கிறேன். இங்கே கொஸ்டின் நம்பர் நிறைய பேர் போடலை. இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் போடாதனால எங்களுக்கு வந்து மார்க் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து கொஸ்டின் நம்பர் போடலைனாலும் மார்க் கொடுத்துருவாங்க. படிவம் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து எழுதுனீங்கன்னா போதும், அவங்க மார்க் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் படிவத்தையே மாற்றி எழுதுனீங்க. இப்போ விளையாட்டு மேம்பாட்டுக்கு பதிலாக இந்த படிவம் மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம் எழுதியிருந்தீங்கன்னா தப்பு தான். நீங்கள் கரெக்டான படிவம் தேடி கண்டுபிடிச்சி எழுதிட்டு கொஸ்டின் நம்பர் போடலைனாலும் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா, 5 மார்க். சரி சார், வேறு படிவமெல்லாம் அடிச்சு உள்ள அதனால் மார்க் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா, வேறு படிவமெல்லாம் அடிச்சு உள்ளினாலும் மார்க் போகாது, ஒன்றுமே ஆகாது. ஸோ இதை நான் அர்ஜென்ட்டாக சொல்லணும்னு நினச்சா நிறைய பேர் இந்த டவுட் கேட்டே இருந்தீங்க. ப்ளஸ் நிறைய டவுட் கேட்குறீங்க. இது ஃபஸ்ட்டு பப்ளிக்னால உங்களுக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒன்று சொல்லிட்டேன், அவங்க மார்க் போட தான் பார்ப்பாங்க, மார்க் குறைக்க பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து தெளிவாருங்க, அடுத்த எக்ஸாமுக்கு ரெடியாகுங்க. இப்போது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு எழுதியிருப்பான். அப்போ அதை அடித்தது வந்து என்னால் அடிக்கப்பட்டதுங்கிறது மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நான் எழுதலைங்க சார், நான் பாட்டுக்கு அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேரே சொன்னீங்க. அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுறதே உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எழுதியிருந்தீங்க, ஓரளவுக்கு கரெக்டாக எழுதியிருந்தாலே மார்க்கு தான். ஸோ அதனால் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எதற்காவது இப்போ நான் வந்து இப்போ இந்த கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் இருக்குது. இந்த டீட்டெயிலுக்கு தெளிவாக அவன் கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கானா 41 43. இன்கேஸ் நீ கொஸ்டின் நம்பர் மாற்றி போட்டிருந்தாலோ இல்லை கொஸ்டின் நம்பரே இதுக்கு போடாமல் இருந்தாலும் மேபி மார்க் கம் பண்ணலாம். அதுவுமே ஒரு சில டீச்சர்ஸ் மார்க் போட்டுருவாங்க. பட் ஆனால் மேபி கம் பண்ணலாம், ஆனால் படிவத்துக்கு கம் பண்ண மாட்டாங்க. ஆனால் பயப்பட வேணாம். நீங்கள் கொஸ்டின் நம்பர் எல்லாத்துக்கும் கரெக்டாக போடுங்க, அது கரெக்டான ஒரு விஷயம். அது தப்பாக போட்டிங்கன்னா மேபி வேல்யூட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அடிச்சு விடலாம். ஆனால் படிவத்துக்கு போடாமல் இருந்தால் மார்க் கிடைக்குமான்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. கரெக்டான படிவத்தில் ஃபில் பண்ணியிருந்தாலே போதும். இது நிறைய பேர் தமிழில் டவுட்டு கேட்டிருந்தீங்க, நான் சொல்லிட்டேன். அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, நான் மாற்றி எழுதிக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நீங்கள் எந்த செக்ஷன் வேணாலும் எந்த பிரிவு வேணாலும் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். இது காலகாலமாக நடக்கிறது தான். ஸோ அதனால் இங்கிலீஷுக்குமே இந்த டவுட்டெல்லாம் கேட்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு மைண்டில் குழப்பிக்காதீங்க. நான் இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் சரி, நிறைய பேர் இந்த டவுட்டு கேட்டிங்களே, உங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, படிவத்துக்கு நான் கொஸ்டின் நம்பர் போடலை, ஐயோ எனக்கு மார்க் போயிடுமோ அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ போட்டது. சரி, எனிவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கும், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.